எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பிளாக் கலர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரே கலர். ஸோ கிரே கலர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டோன் கிரே அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பிளாக்லேயே வந்து இது ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து கோல்டன் பிளாக் கலர் ஸ்பார்க்லிங் பேர்லில். ஸோ கொஞ்சம் அந்த கோல்டன் ஷேடு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேர்ல் பிளாக், வெறும் பிளெயின் பேர்ல் பிளாக் கலர் இது. ஸோ அல்ட்ரா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா கலரில் வந்து அக்ரலிக் ரெகுலர் பிளாக் கலர். ஸோ பிளாக்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ். நெக்ஸ்ட்டு கிரேயில் பார்த்திங்கன்னா பெயின்ஸ் கிரே. ஸோ பெயின்ஸ் கிரேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பெயின்ஸ் கிரே இருக்குது. ஸோ இந்த 2 பெயின்ஸ் கிரேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் எஃபெக்டில் தான் வரும். அண்ட் இது ஒரு கிரே கலர். ஸோ இது வந்து மாட்டியில் இருக்கிற கிரே கலர். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், இந்த கிரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பிளாக் கலர். ஸோ இது லேம்ப் பிளாக் அண்ட் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா பாருங்கள் லேம்ப் பிளாக், இது வந்து மார்ஸ் பிளாக். ஸோ இது பேர் தான் வேறு, பட் ஒரு மைன்யூட் டிஃப்ரென்சேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேஸில் எடுக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாக் கலர்ஸ் என்னென்ன இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறது பார்த்திங்கன்னா அல்ட்ரா கலர் அக்ரலிக் கலரில் வந்து கேமல் ஃபேப்ரிக்காவில் வந்து அக்ரலிக், அதாவது அல்ட்ரா கலரில் பிளெயின் பிளாக் கலர். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பிளெயின் டார்க் பிளாக். இது ரெகுலராக எல்லா ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பிளெயின் பிளாக் கலர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ட்டியில் வந்து லேம்ப் பிளாக் இது. ஸோ லேம்ப் பிளாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து அந்த அல்ட்ரா பிளெயின் பிளாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா டார்க் ஒரு பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த எஃபெக்ட், உங்களுக்கு அல்ட்ராவில் வந்து கொஞ்சம் ஷைனிங் வரும், இந்த மாட்டியில் வந்து ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லேம்ப் பிளாக்கில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஸ் பிளாக். ஸோ இந்த மார்ஸ் பிளாக் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெயிண்ட் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடில் தெரியும். பிளாக் தான், பட் ஒரு மைல்டு ப்ரௌன் ஷேடில் தெரியும். பட் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து ஒன்ஸ் அது ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிளாக்கோட எஃபெக்டில் தான் இருக்கும். இன்னும் அந்த டார்க் பிளாக்லேருந்து கொஞ்சம் ஒரு டல்லான மாதிரியான ஒரு கலர் நல்லா கிடைக்கும். ஆனால் இந்த கலருமே ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த பிளாக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேர்ல் பிளாக். ஸோ பேர்ல் பிளாக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக, அதாவது பேர்ல்னால் அந்த பேர்ல் ஒரு ஷைனிங்கான ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேர்ல் பிளாக் கலர். ஸோ அந்த ஷைனிங் கிடைக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து கோல்டு பிளாக்குன்னே உங்களுக்கு கடையில் கிடைக்குது. ஸோ ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து கோல்டன் பிளாக் கலர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு கோல்டோடு மிக்ஸ் ஆகி வரனால இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டெம்பிள் ஜுவல்லரிக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ட்ரை ஆனதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து கோல்டன் பிளாக் கலர். ஸோ இந்த மாதிரி இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பேர்ல் கலர்னு கிடைக்குது. இது வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வந்து ரெகுலர் அல்ட்ரா கலரில் வந்து உங்களுக்கு பிளெயின் பிளாக், அதுவும் ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒன்று வந்து லேம்ப் பிளாக், இது லேம்ப் பிளாக் கலர். அண்ட் இது இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஸ் பிளாக். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்கும், பட் இது பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. ஸோ ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நேரில் பார்த்தா தான் அது தெரியும், இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலர்ஸ் தான். ஸோ மேபி நீங்கள் மற்ற கலர்ஸோட இல்லை ஒயிட்டோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வரலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பேஸ் தான் வருது. ஸோ நீங்கள் ஒரு வேளை இன்கேஸ் ஒரு ஒயிட்டோடு மிக்ஸ் பண்ணும்போதும் அந்த க்ரே ஷேட்ஸ் மைட் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் ஒரு மேட் ஃபினிஷ் லுக்கோட, ஒரு ஷைனிங் லுக்கோட வந்து உங்களுக்கு ஒரு வெரைட்டிஸ் தருது இந்த கலர்ஸு. ஸோ பிளாக் கலரில் வந்து இந்த டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் பொறுத்து தான் ஒரு வேரியேஷன், ஒரு மேட்டி ஃபினிஷில் இருக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த பெரிய ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து பிளாக் கலரில். ஸோ இதில் டிஃப்ரென்சேஷன் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் பிளாக்குமே, இது கோல்டன் பிளாக் கலர் ஸ்பார்க்லிங் பேர்லில். ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்சேஷன் தெரியும், அந்த கோல்டு அந்த ஷைனிங் எஃபெக்டில் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் பிளாக்கில். ஸோ இந்த பேர்ல் பிளாக்லேயும் அந்த பேர்ல் பிளாக்கோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த 2 பிளாக்லேயும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரியும்.
மற்றது எல்லாமே ரெகுலர் ஒரு பிளாக் ஷேடில் தான் உங்களுக்கு இருக்கும். மேபி மற்ற ஒயிட் ஷேட்ஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலாம். ஸோ பிளாக்கோட வெரைட்டிஸ் இவ்வளோ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரேயோட வெரைட்டிஸ் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் க்ரே கலர்ஸு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரே கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் க்ரே. ஸோ இது ஸ்டோன் க்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த பேர்ல் பிளாக் கலரோட எஃபெக்டில் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்டோன் க்ரே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் க்ரே. ஸோ இந்த கேமல் பிராண்ட்லேயும் மார்ட்டி பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்ஸ் க்ரேன்ட்டு ஒரே நேம் தான். கலருமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பிளாக் ஷேடு தான் வரும். ஆக்சுவலாக அது க்ரே ஷேடு இல்லை. மேபி இது நீங்கள் ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரியும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் ஒயிட்டோட இல்லை எல்லோவோட மேலே வேறு லைட் கலர்ஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஷேட்ஸ் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட்ஸ் க்ரேலே வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சிமிலரான பிராண்ட் வேறையாக இருந்தாலுமே சிமிலரான அந்த பிளாக்கோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ட்ரை ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு மேட்டி ஃபினிஷில் இது கிடைக்குது. மேட்டி பிளாக்ன்ற மாதிரி கிடைக்குது. ஸோ அந்த நம்ம லேம்ப் பிளாக்கு அந்த மார்ஸ் பிளாக் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து வெறும் க்ரே, மாட்டியில் க்ரேன்னு இந்த மாதிரி கிடைக்குதுங்க. ஸோ இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த கலர் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ ஒரு எலகண்ட்டாக ஒரு அந்த ஒரு மைல்டான ஒரு ஃபீலை கொடுக்குது உங்களுக்கு. அந்த ஜுவல்லரி நீங்கள் அதெல்லாம் கண்டெம்ப்ரரி ஸ்டைலில் பண்ணும்போது இதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு கிரடேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் டு ஒயிட் கலரில் லைட் ஷேட்ஸ் போகும்போது இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க க்ரேவோட வெரைட்டிஸ். ஸோ இதுதான் 4 டைப் தான் இருக்குது க்ரேயில். இதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேர்ல், அதாவது ஸ்டோன் க்ரே. ஸோ பேர்லில் வந்து ஸ்டோன் க்ரேனே உங்களுக்கு கிடைக்குது. இது அந்த பேர்ல் எஃபெக்ட் தான். பேர்ல் பிளாக் மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இது ஒரு க்ரே டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ் க்ரே. ஸோ பெயிண்ட்ஸ் க்ரே மார்ட்டியும் இந்த கேமல் பிராண்டுமே வந்து பெயிண்ட்ஸ் க்ரேனே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அந்த பிளாக் கலர் தான். ஸோ அந்த பிளாக் கலரோட அந்த எஃபெக்ட் தான் இது ரெண்டுமே கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் க்ரே கலர். ஸோ இது நல்லாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் கிடைக்கும். ஸோ மார்ட்டியில் வந்து க்ரே. ஸோ இந்த கலரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த கலரை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரே ஷேட்ஸில். ஸோ இருக்கிறதுலே இந்த 4 வெரைட்டிஸ் டைப்ஸ் ஆஃப் க்ரே கலர்ஸ் தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த 4 டைப்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா நீங்களும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் நம்ம பிளாக் கலர்ஸும் பார்த்துட்டோம், இருக்கிற டைப்ஸ் ஆஃப் க்ரே கலர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் அதனுடைய வெரைட்டிஸுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், எல்லா கலர்ஸுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. இந்த லைட் க்ரே தவிர மற்ற எல்லாமே சிமிலர் தான். ஸோ இந்த பிளாக் பேர்லும் அண்டு பேர்லில் ஸ்டோன் க்ரேவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பிளாக் அண்ட் க்ரேயில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் இருக்குது. பட் கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது. பிளாக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க்லிங் பேர்லில் வந்து கோல்டன் பிளாக் இருக்குது, பேர்ல் பிளாக் இருக்குது. இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெஸ்ட் எதுன்னெலாம் இல்லைங்க, நான் எல்லா கலர்ஸுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.